ஹாய் ஹலோ கைஸ், நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இந்த சமயத்தில் நம்ம ஆதி குணசேகரன் ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து பார்த்தினாக்கா செய்ய போகிறாங்க. என்னன்னா, நம்ம சக்திக்கு வந்து பார்த்தினாக்கா இப்போ அவர் வந்து அப்பா ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டு ரொம்பவுமே வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. 1000 கஷ்டங்கள் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, என் புள்ளைய வந்து பார்த்தனாக்கா நான் வந்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தனாக்கா இப்போ பெரிய ஒரு ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அப்படி என்ன ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறாங்கனாக்கா, இப்போ நம்ம ஆதிகுணசேகரன் யாரோ ஒரு போலீஸ் சாமியாரை கூட்டிகிட்டு வந்து இப்போ இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தனாக்கா எல்லாமே வந்து பார்த்தனாக்கா பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தனாக்கா சொல்கிறாங்க. என்னென்னா அவன் பேரை வச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சக்தி பேரை வச்சு ஒரு ஜாதகமே வந்து பார்த்துடலாம், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட குழந்தைய பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் அவர் ஜாதகமே இல்லைனாலையும் வந்து பரவாயில்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்துருவேன்னு வந்து சொல்லும்போது அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம சக்தியோட குழந்தை பிறந்தா இங்கே வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து. அந்த குழந்தையால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல பிரச்சனை வரும், நீங்கள் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதி குணசேகரன்கிட்ட அந்த போலீஸ் சாமியார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டாங்க. உடனே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கதிர் வந்து அப்படியே மட்ட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது பிறக்கவே தேவையில்ல, ஏதாவது பண்ணி அது கதையை வந்து முடிச்சிருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இப்போ சொல்கிறாரு. அது கேட்டதுமே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தை இன்னும் பிறக்கவே கிடையாது, அது வரைக்குள்ள அதை கொலை பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறீங்களா, உங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன்டா, கொலைக்கார பாவீங்களா அப்படின்னு வந்து சொல்லி நம்ம சக்தி கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியாயம் இருக்குது. ஏன்னா அந்த பிஞ்சு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறக்காததுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தீர்த்து கட்டணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு பண்ணுற ஒரு செயல். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து இப்போ சக்தி கோவப்படுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாலாட்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சமாளித்து வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம விசாலாட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அந்த இடத்துல கோவப்பட்டு, என்னடா குணசேகரா என்ன பண்ணுற, நீ நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது, ஒரு பிஞ்சு குழந்தைய கொலை பண்ண நினைக்கிறீங்களே, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னும்போது, மா இங்கே பாரு, நீ வந்து தேவையில்லாமல் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, நான் வந்து இதை ஏற்றுக்க மாட்டேன், நீ என் சைடா அவன் சைடா அப்படின்னு வந்து பேசும்போது, நியாயமாக கொஞ்சம் யோசிச்சு பாருடா, ஒரு குழந்தை பிறக்காததுக்கு முன்னாடி கருவிலே அதை வந்து கலைக்க சொல்கிறீங்களேன்னு சொல்லி ரொம்பவும் கோவப்பட்டு அவங்களும் ஆதங்கமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசியிருக்காங்க. இந்த டைமில் இந்த விசாலாட்சியோட சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனனிக்கும் சக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த ஆதி குணசேகரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லிட்டான்னா, இந்த மாதிரியெல்லாம் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா உன்னை வந்து நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், உன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மானு பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம விசாலாட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களாகவே ஆக போகிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசாலாட்சியும் வந்து இந்த ஆதி குணசேகரனுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.